அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே த ஹோலி மவுண்டன் மினிஸ்ட்ரி சார்பாக இன்றைய தினத்திலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2 நாள் நாம் தியானித்த அந்த முத்திரை குறித்ததான காரியத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்தோம், தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்தோம். எப்படி யூத ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் முத்திரை போடப்பட்டது என்று. இந்த நாளில் பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கே முத்திரை போடப்பட்டது.
இந்த குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அதை குறித்து தியானிப்போம். நான் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடு மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் தியானிக்க வேண்டும். அதில் தான் நமக்கு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. இங்கே பார்க்குறோம் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 62 நான் வாசிக்கிறேன். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, இது எப்பொழுது நடக்குதுன்னா ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த காரியம். அப்பொழுது அந்த நாளுக்கு பின்னாக மறுநாளிலே பிரதான ஆசாரியும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு கட்டளிட வேண்டும் என்று பிலாத்துவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பொழுது பிலாத்து அதற்கு ஒரு காரியத்தை சொன்னார். உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன தேவன், அந்த பிரதான ஆசிரியர்கள் மற்ற ஜனங்கள் சீஷர்கள் அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போயிட்டு அவர் உயிர்த்தெழுந்துட்டார் என்று பொய் சொல்வார்கள். அதனால் அவருடைய கல்லறைக்கு நம்ம பாதுகாப்பு காவலர்களை வச்சு செக்யூரிட்டி போட்டு பாதுகாத்து அதுக்கு முன்னால் ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லுக்கு முத்திரை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே அவர்கள் பத்திரப்படுத்தினார்கள் என்று பார்க்குறோம். ஆனால் அவர்களுக்கு தெரியல, அங்கே உள்ளே வைக்கப்பட்டவர் ஒரு மனுஷன் அல்ல, சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, மனுஷனாய் மரித்தார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருப்பேன், தேவனாக எழுந்திருக்க முடியும் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இல்லை. அவர் சாதாரண ஒரு மனுஷன் தானே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படிக்கு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த முத்திரையும் அவரை தடுக்கவில்லை, அந்த காவலாளிகளும் ஒன்றும் செய்யவில்லை. காரணம், அவர் வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உயிரோடு வருவதற்கு எந்த கல்லும் புரட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல ஸ்திரீகள் எல்லாம் அந்த கல்லறைக்கு வராங்க அதிகாலமே, சுகந்த வர்க்கம் இந்த சரீரத்துக்கு இடம்படிக்கு. அப்போ வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு கவலையோடு வராங்க. ஐயோ, அந்த கல் ரொம்ப பெருசாக இருக்கு, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று ஒரு பெரிய கேள்வியோடு ஒரு ஒரு காரியத்தை மனசில் கவலையோடு வராங்க. ஆனால் வந்தபோது பார்த்திங்கன்னா அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. அந்த சீல் பண்ண கல் புரட்டப்பட்டு இருந்தது. அதே தான் மத்தேயு 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஓய்வு நாள் பின்பு வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். எந்த கல் அவர் வெளியே வரக்கூடாதபடிக்கு முத்திரை போட்டு வைக்கப்பட்டதோ அதே கல்லை வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அதை ரொம்ப
சிம்பிளாக அதை உருட்டி போட்டுட்டு அதை தள்ளிவிட்டு அது மேலேயே உட்கார்ந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இவ்வளோ பெருசாக இருக்க பெரிய கல் போல் இல்லையா, இதை யார் நமக்காக செய்வாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறோமே, இது யார் நமக்கு சால்வ் பண்ண முடியும் என்று பல கஷ்டத்தோடு கேள்வியோடு பயத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள், இந்த காரியத்தை யார் நமக்காக செய்ய முடியும் என்று நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி போட்டான் என்று. ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்தபொழுது அந்த கல்லறைக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது அந்த கதவுல ஒரு வார்த்தை இப்படியாக போட்டு இருந்தது, ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ ஹேஸ் ரிசன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று. பாருங்கள், இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, ஏசாமி உயிரோட வெளியே வருவதற்கு கல் புரட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவர் வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னபடியே, அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர் செய்ய வல்லவர். அவர் உயிரோடு 3ஆம் நாள் எழுந்திருப்பேன்னு சொன்னார், அவர் எழுந்திருக்க வல்லவர். இதுக்கு கல் புரட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அது கல் புரட்டப்பட்டதுக்கு காரணம், நாம் உள்ளே பார்ப்பதற்கு, ஏசாமி அங்கே உள்ளே இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார் என்று பார்ப்பதற்காக தான் கல் புரட்டப்பட்டது. ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுடைய காரியங்களை புரட்டி போடுவார், உங்கள் காரியங்களை மாற்றி போடுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையிலும் நிரூபிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம், இந்த தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த தேவனை உறுதியாய் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் தான் ஆண்டவரை எனக்கு செய்யணும்னு நீங்கள் உறுதியாய் அவரை பிடிவாதமாய் நீங்கள் அவரை பற்றி கொள்வீர்களானால், அவரை விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனைகள் கல் போல இருக்கிறது, மழை போல இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், புரட்டி போட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே பெரிய காரியங்களை செய்வார். அந்த சீலை கர்த்தர் உடைத்தார், அந்த முத்திரையை உடைத்தது போல உங்களுக்கு விரோதமாய், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எந்த ஒரு முத்திரையாய் இருந்தாலும், உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடாதபடிக்கு என்னதான் காரியங்களை திட்டங்கள் உங்களுக்கு எதிராய் செய்யப்பட்டு இருந்தாலும், எப்படி அந்த காவலாளர்கள், அந்த பிலாத்தோட ஆட்கள் எல்லாம் ஒரு ரொம்ப செக்யூரிட்டி பண்ணி அந்த காவல் வைக்கப்பட்டதும் அந்த கல்லெல்லாம், ஆனால் ஒரு செகண்டில் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். உங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்கள். காட் பிளஸ் யூ.